ஹலோ வீவர்ஸ், மகாநதி நீ அப்புறமும் சாரதா இருந்துட்டு இனி என் பொண்ணு நான் இந்த வீட்டில் விட மாட்டேன். ஏன்னா அவள் இங்கிருந்து கஷ்டப்படுறது எதுக்கு? அதனால என் பொண்ணு என் வீட்லயே இருந்துட்டு போட்டுன்றாங்க. அவள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனால் இப்போதான் தெரியுது அவள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கான்ட்டு. இனிமேல்லாம் இந்த வீட்டில் இவளை இருக்க விட மாட்டேன்னுவாங்க. தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ சாரதா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. சாரதா, ஏமா அவ்வளோ அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு. எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? என்னால இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாதுன்றாங்க. என் மக சந்தோஷமா இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருக்கான். அவள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவள் வாழல. அப்படின்னா என் பொண்ணு இங்க எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாதுன்றாங்க. என் பொண்ணு நான் கூட்டிட்டு போறேன்னுவாங்க. வா காவேரின்னுவாங்க, அம்மான்னுவாங்க. இங்க பாரு, இனிமேல் நம்ம இந்த வீட்டுல இருந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற மரியாதை எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போயிடும். அதனால இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை அங்கேருந்து அவங்களுடைய அம்மா விஜய் கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கவலையோடு இருக்காங்க விஜய் விட்டு பிரியறதுனால. அடுத்து வரக்கூடிய ப்ரமோல என்ன நடக்க போகுது? விஜய் இல்லாத காவேரி எப்படி இருக்க போறாங்க? விஜய் இனி என்ன பண்ண போறாங்க? காவேரியை எப்படி சமாதானப்படுத்தி அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி காவேரியை மறுபடியும் தான் கூட வாழ வைக்க போறாங்க. நான் இதுக்காக தான் பிளான் பண்ணேன். நான் காவேரியை விட்டு பிரியறதுக்காக பிளான் பண்ணலான்ட்டு அவங்களுடைய சீக்ரெட்டான விஷயங்களை ஃபேமிலி கிட்ட சொல்லுவாங்களா? இல்லை என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.